குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து மீன ராசிக்கு வந்து குரு பயிற்சி பலன்கள். ஏற்கனவே ராசியிலே ராகு இருக்காப்புல, ராகுவும் சந்திரன் சேர்ந்துருக்காப்புல. அம்மா மேலே மிகுந்த பாசமாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். ஏற்கனவே ராகு பகவான் வந்த போதே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ கொஞ்சம் இருக்கும். குறிப்பாக பெண்களாக இருந்தேன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. கர்ப்பப்பை பிரச்சனையும் உண்டு, பாதத்தில் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பெண்களுக்கு மட்டும். பன்னெண்டில் சனி பகவான் இருக்காப்புல. சனி பகவான் அவருடைய வேலை செஞ்சுருவாப்புல. நீங்கள் செலவு பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தொழிலில் விரைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. மீன ராசிக்கு இது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு சனி பகவான் செய்கிறது. 3ல் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் சிறப்பான அம்சம்தான். முயற்சியில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது நல்ல ஆன்மீக ரீதியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நல்ல காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதுக்கப்புறம் 7ல் இருக்கக்கூடிய கேது பகவான் அவருடைய வேலையை கட்டிடுவாப்புல. ஆன்மீக சம்மந்தப்பட்ட நபர்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு திருவண்ணாமலை போகிறீங்கன்னா அது எத்தாப்புலேயே யாருமே சந்திக்க முடியாத சித்தர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஆன்மீக ரீதியான பக்தர்களையும் சரி, ஞானிகளையும் சரி, இவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். அதனால தான் 3ல் குரு பகவான் உட்காந்துருக்கப்பல அவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல. குரு பகவான் கேது பகவான் 2 பேரும் சேர்ந்து ஆன்மீக பயணத்தில் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ஞானிகளை, சித்தர்களை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மிக்க நன்றி. வணக்கம்.